தேவதை வந்து தராசு வந்து சென்டராக பிடிச்சின்னு இருப்பாங்க. இதில் ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஏன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிதி தேவதை பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே எல்லா சிலையிலுமே வந்து அவங்க வந்து தராசு வந்து சரியாக பிடிச்சிருப்பாங்க. இதில் மட்டும் கிராஷாக ஏன், எதனால? ஸோ இல்லை, ஒரு இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு ஒரு கான்ஷியஸாக எடுத்தது தான். ஸோ அது கிடைக்குதாங்கிறது தான் இந்த கதை. இந்த டிராபிக் ராமசாமி சொன்னாங்க, நீங்க அவரை வந்து பாத்திருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? அவரோட செயல்பாடுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கொரோனா சமயத்துல இறந்தார், கொரோனால இறக்கல. அந்த சமயத்துல கூட நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த போனாங்க, இப்ப இருக்க துணை முதல்வர் உட்பட. அந்த அளவுக்கு அவர் இது பண்ணாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து அவரை நான் வந்து டி நகர்ல நேரில் பார்த்துருக்கேன். டி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குமரியானந்தன் சார் வீட்டுக்கு பின்னாடி நான் ஒரு சந்தில் இருந்தேன். அந்த சந்தில் வந்து ஒரு பேரிகார்டு போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதில் அந்த இடத்துல வந்து ரொம்ப டாய்லெட் போகிறதும் யூரின் போகிறதும் அதிகமாக இருந்தது. அதனால பேரிகார்டு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் சந்தில் வந்து நான் கார் எடுத்துகிட்டு வெளியே வரப்போ அவர் நின்று சத்தம் போட்டுட்டு இருந்தார். அப்போ வந்து நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரிலாம் போகிறதுனால தான் பேரிகார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓஹோ அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் நீங்கள் யார், என்ன உங்களை பார்த்தோன்னா கூட்டம் வருதுன்னு என்ன கேட்டார். அப்போ தான் என்னை அவருக்கு தெரியும். அதனால் எனக்கு அவர் நேரடியாக பரிச்சயம். அவருடைய எல்லா நடவடிக்கையும் நான் பார்த்துருக்கேன். அவரை நான் வந்து இத்தனை வயசில் இப்படி போராடுறேன்னு நான் அவரை வந்து அதிசயமாக பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு அவர் நெருங்கிய நான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு வந்து அவரை பற்றி அத்தனை விஷயங்களும் தெரியும். சரண் சார், ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கதையின் நாயகனாக நடிச்சிருக்கீங்க. அதில் வேற அப்பா வந்து உங்கள் அப்பா போலீஸ், ஆனால் போலீஸ்க்கு ஆப்போசிட்டாகவே ஒரு விஷயம் பண்ணுறீங்க. படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் தோணுன்னா நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டேன். அதனால தான் நான் இந்த கதையில் நடித்தேன். அதுவும் கரெக்டாக நடந்திருக்கு. அதனால் வேற ஒன்றும் காரணங்கள்லாம் இல்லைங்க சார்.